لا تحسب أن الدين بعيد عن حب وحياة، وبهجرك للدين ستحيا تعشق ما قلبك يهوى، أو أن الأيام ستحلو وترى الدنيا شط نجاة. دينك بحر من آمال شط لجميل الأحلام، ليس الدين كما تخشاه ذا ممنوع ذاك حرام، فالإسلام جميل حقا هذا ليس هو الإسلام. كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவ்வப்போது இஸ்லாமியர்களை கொந்தளிப்பிலே ஆற்ற வேண்டும், இஸ்லாமியர்களை நிம்மதியாகவே இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு மாதத்திலும் இஸ்லாமியர்களுடைய சந்தோஷத்தை கெடுப்பதற்காக வேண்டி அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகள் எல்லாம் ஒவ்வொரு நாளுமே இஸ்லாத்திற்கு எதிரான எத்தனையோ சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இடையிலே செய்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி என்னவென்று சொன்னால், எந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய உயிருக்கு உயிராக நாம் நேசிக்கிறோமோ, எந்த அல்லாஹ்வுடைய தூதரை என்னுடைய உம்மாவை விட, என்னுடைய வாப்பாவை விட, இந்த உலகத்தில் உள்ள எல்லா உறவு மக்களை விட நாம் உயிருக்கு உயிராக 150 கோடி முஸ்லிம்களுக்கும் அதிகமாக இந்த உலகத்திலே நேசித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு மோசமான முறையில கலிபோர்னியா என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மாகாணத்திலே ஷாம் பைசல் என்று சொல்லக்கூடிய ஒரு யூத பாதிரியார் அமெரிக்காவில் இருந்து கொண்டு இந்த ரசூலுல்லாஹ்விற்கு எதிராக ஒரு மோசமான ஒரு படத்தை அவன் வெளியிட்டிருக்கின்றான். உண்மையான சகோதரர்களே, அந்த படத்தை படித்து பார்த்ததற்கு பிறகு மேடையில் என்னால் பேச முடியவில்லை. அந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு மோசமானவனால் சித்தரிக்க முடியுமோ, உயிரை விட நேசிக்க என்ன இவர்கள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் தான் சமுதாயத்திலே உயர்ந்தவர்கள், மனிதாபிமானத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள், உலகத்திலே நடைபெறக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் மூக்கை உழைக்கிறார்கள். 150 கோடி முஸ்லிம்கள், உலக முஸ்லிம்கள் எல்லாம் உயிரை விட நேசிக்கக்கூடிய அந்த தூதரை ஒரு ஆபாச சித்தாக நிர்வகிக்கிறார்கள். ஒரு ஒருமை புரிந்து செயலாளனாக அந்த தூதரை அந்த படத்திலே அந்த ஷைத்தான் காமித்திருக்கிறான். பெண்கள் எல்லாம் சேர்ந்து அந்த தூதரை அடிப்பதை போன்று, யார் எப்படிப்பட்ட நேதா, உலகத்திலே நீங்கள் கிறிஸ்தவர்களாக இந்த உலகத்தை ஆளும் பொழுது, யூதர்கள் இந்த உலகத்தை ஆளும் பொழுது பெண்களுக்கு ஆன்மா உண்டா இல்லையா என்று விவாதிக்கப்பட்ட அந்த காலகட்டத்திலே, பெண் சமுதாயத்தை பார்த்தாலே தூற்றக்கூடிய அந்த காலகட்டத்திலே, பெண்களுக்கும் சம உரிமையை கொடுத்து சமுதாயத்திலே இன்றைக்கு கூட உரிமைகளுக்காக வேண்டி பிச்சைக்காரர்களை போன்று போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எந்தவித போராட்டமின்மையும் இல்லாமல் சமுதாயத்தை கொடுத்த அந்த தூதரை பார்த்து ஒரு பெண்ணுக்கு அடிமையானவனாக யாரை பார்த்து பேசுகிறீர்கள்? இப்படி ஒரு மோசமான முறையிலே சித்தரித்திருக்கிறார்கள். இதே போன்றுள்ள ஒரு சித்தம் இந்த உலகத்திலே தோன்றினது கிடையாது. எப்படி இவர்களுக்கு மனசு வந்தது? இந்த ஷைத்தான் பேசுகிறான். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உளவுத்துறை அந்த ஹிலாரி கிளின்டன் நேற்று பேசுகிறார். உலகம் முழுவதும் எதிர்ப்புகள் கிளம்புகிறது. அந்த படத்தை எடுக்க வேண்டும். இன்டர்நெட்டில் எல்லாம், யூடியூபில் எல்லாம் போட்டிருக்கிறார்கள். நான் கூட அதை பார்த்தேன் இன்னைக்கு காலையில தான். என்ன செய்தார்கள்? போட்டிருக்கிறார்கள். அதை சொல்கிறார். அந்த ஷைத்தான் பேசுகிறார், நாய் அல்லாஹ் அக்பர், அவனுடைய சாபத்தை அவன் மீது அல்லாஹ் முழுமையாக பொழியட்டும். எங்களுடைய தூதரை வஞ்சிக்கக்கூடிய உன்னை அல்லாஹ் சாபத்தை முழுமையாக, இறைவா உன்னுடைய சாபத்தை பொழி அந்த கூட்டத்தின் மீது. காரணம், உயிரை விட நேசிக்கிறோம். நீ சித்தரிக்கிறாய், அப்படி நீ செய்திருக்கிறாய். உண்மையாக அப்படிப்பட்ட ஆளா அவர்? ஒரு பெண்களுக்கு அடிமையான ஆளா அவர்? உங்களுடைய பைபிளை திருப்பினால் கேவலம் கேவலம், பெற்ற தாயோடி மகன் செய்ததாக எழுதி வைத்திருக்கிறீர்கள். பைபிளில் எழுதி வைத்திருக்கிறார்கள். கூட பிறந்த சகோதரியை சகோதரன் கெடுத்ததாக பைபிளில் எழுதி வைத்திருக்கிறீர்கள். கல்யாணம் முடித்து கொடுக்க முடியவில்லையா? பெற்ற மகளையை நீ திருமணம் முடித்துக் கொள் என்பதாக கிறிஸ்தவத்தை தோற்றுவித்த பவுல் எழுதி வைத்திருக்கின்றான் புதிய ஏற்பாட்டிலே. நீங்கள் எங்கள் நபியை பார்த்து பேசுகிறீர்கள். ஒரு மோசமானவராக உங்களுக்கு என்ன யோக்கியம் இருக்கிறது? உலகம் முழுவதும் எதிர்ப்புகள் கிளம்புகிறது, கடுமையான எதிர்ப்புகள் கிளம்புகிறது. எதிர்ப்பு கிளம்பும் பொழுது இந்த நாய் பேசுகிறார். என்ன பேசினா தெரியுமா?
அதெல்லாம் இருக்க முடியாது. முஸ்லிம்கள் எல்லாம் போக்கள் போடுகிறார்கள். என்ன போடுகிறார்கள்? இந்த படம் எங்களுடைய உரிமையை திணிக்கக்கூடியது, எங்களுடைய உரிமையை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. நீ எடுத்துத்தான் ஆகணும். இவ சொல்றா அது தனி மனித உரிமை பேசுகிறார். அமெரிக்காவில் இருந்து கொண்டு இவள் பேசுகிறார். அது 150 கோடி முஸ்லிம்கள் உயிருக்கு மேலாக நாங்கள் நேசிப்போம், உயிரை கூட கொடுக்க தயாராக இருக்கக்கூடிய அந்த தூதரை நீங்க சொல்லக்கூடிய விஷயம் உண்மையானதாக இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது. இட்டு கட்டப்பட்ட முறையில் எங்களுடைய தூதரை நீ பேசிட்டு நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் இது தனி மனித விஷயம் என்பதாக சொல்வீர்கள். இதுதான் நீங்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய நீதியா? கேவலமாக இல்லை. இன்னும் சொல்ற அதெல்லாம் இருக்க முடியாது. இதுதான் விஞ்ஞான யுகம். போட்டுட்டா என்ன செய்ய முடியாது? யூடியூப்ல போட்டுட்டா அதெல்லாம் இருக்க முடியாது. யாரு பேசுகிறார்? செவ்வாய் கிரகத்துக்கு நாங்க போயிட்டோம், அங்க போயிட்டேன், இங்க போயிட்டேன் என்பதாக வாய்க்கிலேயே பேசக்கூடிய இவ பேசுகிறார். அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் இருக்க முடியாது. சாதாரண கலைஞர், வயசான ஆள், தமிழர்களுக்கு எதிராக ஒரு படம் வந்துச்சு கேரளால, யூடியூப்ல போட்டு விட்டாங்க, உடனே எடுத்தார். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இவன் என்ன சொல்றான்? எந்த அளவுக்கு இஸ்லாமிய சமுதாயத்தை தூண்டி விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த விஷயத்திலே நாம் அதிகமாக எதிர்ப்புகளை காமிக்க வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிராக முழுமையாக இன்றைக்கு இஸ்லாமியர்களை எதிராக பயன்படுத்தக்கூடியது இந்த படங்களின் மூலியமாகத்தான். அது தமிழ் படமாக இருக்கட்டும், இந்து படமாக இருக்கட்டும், ஆங்கில படமாக, எல்லா படங்களிலும் ஒரு காலத்தில் எல்லாம் வில்லன் என்று சொன்னால் யாருதான் படத்துல ஒரு கொடூரமான முறையில் ஒருத்தரை காமிப்பாங்க. இப்ப எல்லா படங்களிலும் வில்லன் என்று சொன்னால் யார்தான்? ஒரு தாடி வச்சு, ஒரு தலப்பா கட்டி, ஒரு துப்பாக்கி கையில வச்சுட்டா இவன் தான் இந்த படத்தினுடைய வில்லன். இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தை பிரித்து ஆளுவதற்காக வேண்டி முஸ்லிம்கள் நல்ல மனிதர்களாக மாற்றார் இடத்திலே சகோதரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சகோதரத்துவத்தை கெடுப்பதற்காக வேண்டி இவர்கள் பிரித்து ஆழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி தெரியுமா? நான் ஒரு நாய் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். இவர்கள் இந்த மீடியாக்கள் மூலியமாக எந்த அளவுக்கு இவர்கள் மோசம் செய்கிறார்கள் என்பதற்கு பாருங்க. நான் ஒரு நாயை வளர்க்கிறேன், அன்பான ஒரு நாய் வளர்க்கிறேன். இந்த நாய் நம்ம ரொம்ப பாசமா இருக்கு, நான் நாய் மேல பாசமா இருக்கேன். இந்த நாயை இன்னொருத்தனுக்கு பிடிக்காது. இப்ப இவன் இந்த நாயை கொல்லணும், அவன் பிடிக்காது, அவன் என்ன நினைக்கிறான்? கொல்ல பாக்குறான். இப்ப நேரடியா வந்து அதை கொல்ல முடியுமா? கொன்னா நான் அடிப்பேன். அதே மாதிரி ஊருக்காரன் என்ன செய்வான்? டேய், அவனாலே அவனை போட்டு அடிச்ச, அவனாலே ஏன்டா அப்படி கொண்டுன அப்படின்னு என்ன செய்வாங்க? எல்லாரும் எதிர்ப்பாங்க. இப்ப இதற்கு அவன் ஒரு சூழ்ச்சி செய்கிறான். என்ன சூழ்ச்சி செய்கிறான் என்று சொன்னால், பக்கத்து தெருவுக்கு போறான். பக்கத்து தெருவுக்கு போகும்போது என்னுடைய நாய் அப்படி ஓரமா அப்படி மேயுது. இப்ப சொல்றான், அந்த நாய் பக்கத்துல பாத்துப்போம் என்ன சொல்றான்? அந்த ஏன்னா இந்த தெருல எதிர்படாது, இங்கதான் எல்லாருக்கும் தெரியுமே. அந்த தெருவுல போய் சொல்லுதான், என்னுடைய அந்த நாயை ரொம்ப கடிச்சிருமாப்பா, அது பாத்துப்போ, ஏற்கனவே என் தெருவில் ஒருத்தனை கடிச்சிட்டு. இப்படி பக்கத்து தெருல இருக்கிற ஒவ்வொருத்தனையா சொல்றான். கடைசி என்ன செய்யறான்? இவன் பிடிச்சி இப்ப திருப்பி அடிப்பான். இப்ப என்ன செய்வான்? சொன்னவன் அடிப்பான். இப்ப ஊர் மக்கள் எல்லாம் ஆதரவு கொடுக்கும். என்ன ஆதரவு? ஆமாப்பா, ஏற்கனவே பல பேரை கடிச்சிருக்குப்பா அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அடிப்ப முதல்ல நல்லா அடிச்சு கொள்ளு. இதே போலத்தான் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்திற்கு மத்தியில முஸ்லிம்களை பிரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இஸ்லாமியர்களுக்கு தீவிரவாதிகளாக, ரசூலுல்லாஹ்வை கேவலமானவர்களாக சித்தரித்து காமித்து பார்த்துக் கொள்ளுங்கள், இப்படித்தான் என்று சொல்லி கடைசி இந்தியாவிலே பிறக்கக்கூடிய ஒரு சின்ன குழந்தை கூட இன்றைக்கு தாடி வைப்பவனை பார்த்தால் அதனுடைய மண்டையிலே வரக்கூடிய முதல் விஷயம் என்ன? இவர் தீவிரவாதியாக இருப்பாரோ? இப்படிப்பட்ட எண்ணத்தை உருவாக்கியவர்கள் யார்கள்? இந்த படங்களின் மூலியமாக, இந்த மீடியாக்களின் மூலியமாக. இதைத்தான் இன்றைக்கு இவ்வளவு நாள் தனிப்பட்ட ஒரு மனிதர்களை படங்களிலே இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக காமித்தார்கள், குர்ஆனை மோசமானவர்களாக சித்தரித்தார்கள். ஆனால் முதல் முறையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய உயிரை விட, என்னுடைய உம்மாவுடைய உயிரை விட, என்னுடைய வாப்பாவை விட, இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களை விட உயிருக்கு உயிராக நேசிக்கக்கூடிய அந்த தூதரை இன்றைக்கு வார்த்தைகளால் சொல். நீங்க போய் பாருங்க. நான் சொல்லல இந்த இடத்துல, என்னால சொல்ல முடியல, சொல்ல மனசு வர மாட்டேங்குது, சொல்ல நெஞ்சு பறக்க முடிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ஒரு மோசம் ஒரு சாதாரண அந்த தொழிலை செய்து கொண்டிருப்பவனை பார்த்து அதே மாதிரி விமர்சனம் செய்தால் கூட அவனால் கூட தாங்க முடியாது. அதே ஹிலாரி கிண்டல் பேசுகிறார், நீங்க அதெல்லாம் இருக்க முடியாது, அதெல்லாம் எப்பமா தனிப்பட்ட உரிமை. அந்த படம் அமெரிக்காவில் ரிலீஸ் ஆகத்தான் செய்யும், உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆகத்தான் போகுது. ஆனாலும் நான் அதை பார்த்தேன், எனக்கும் மனசுல லேசா வருத்தமா தான் இருக்கு. ஒரு சாதாரண உனக்கு உன்னுடைய நாட்டிலே ஆணும் திருமணம் முடிக்க தயார், பெண்ணும் திருமணத்திற்கு உறவு கொடுத்திருக்கிறாய். மிருகங்களோடு எல்லாம் புணரக்கூடிய உங்களுக்கே அதை பார்த்து விட்டு உங்களுக்கு மனசு தரித்தது என்று சொன்னால், உங்களுடைய மனதே அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், உயிரை விட நேசிக்கக்கூடிய, எங்களுடைய வாழ்வியல் வழிகாட்டியாக எடுத்திருக்கக்கூடிய எங்களுடைய நேதாவான ரசூலுல்லாஹ்வை அவர்களுடைய இப்படி சித்தரிக்கும் பொழுது எங்களுடைய மனசு எப்படி இருக்கும்? அவனுக்கு ரசூலுல்லாஹ்வை ஏற்கவில்லை,
ரசூலுல்லாஹ்வை விரும்பவில்லை, ரசூலுல்லாஹ்வை வழிகாட்டியாக ஏற்கவில்லை, அவரால் கூட தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று அவரால் பேசுகிறார் என்று சொன்னால் நாங்கள் எப்படி தாங்க முடியும்? வெட்கமில்லை உங்களுக்கு? நீங்கள் எல்லாம் உலக நாட்டினுடைய அரசியலிலே தலையிடுவதற்கு என்ன யோக்கியம் இருக்கிறது? உங்களுக்கெல்லாம் உலக அரசியல்ல பேசுகிறீங்க, மனிதாபிமானத்தை நிலைநாட்டப் போகின்றோம், அராஜகத்தை அழிக்கப் போகின்றோம், அதன் நாய்களா எங்களுடைய தூதரை பேசிருக்கக்கூடிய இதை எதுக்க உங்களுக்கு வக்கில்லை? நீங்கள் எல்லாம் என்னத்த சமாதானத்தை நிறுவ முடியும்? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் ஏன் இவ்வளவு ஆக்ரோஷமாக பேசுகிறோம் என்று சொன்னால், நம்முடைய தூதர் உலகத்தில் யாருக்காக வேண்டியும் எதை வேண்டுமானாலும் விட்டுக் கொடுக்க நாங்கள் தயார். ஆனால் ஒரு பொழுது நீங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய புகழுக்கு ஒரு களங்கத்தை யார் ஏற்படுத்தினாலும் எங்களுடைய உயிரை மாய்க்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களுடைய தூதரனுடைய புகழை யாரும் தாய்க்க கூடாது. தூதரிடத்தில் இருந்தால் பேசி அவருடைய வாழ்க்கையில ஒரு சின்ன குற்றச்சாட்டையாவது உங்களால காமிக்க முடியுமாடா? அவருடைய வாழ்க்கையில 23 ஆண்டு கால வாழ்க்கையில ஒரு எறும்பு சகாபாக்கள் எல்லாம் ஒரு கூட்டத்தில் இருக்கிறார்கள். ஒரு எறும்பு பொந்து அதுல ஒரு ஆடு மண்ணெண்ணையை ஊற்றி தீய போத்துறாரு. திரும்பியவர்கள் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எறும்பை எரிக்காதீர்கள், எறும்பை கூட எரிக்க விடாத எங்களுடைய தூதரை பார்த்து இவ்வளவு ஆபாசமாக சித்தரித்ததற்கு யோக்கியம் பேசுகிறாயே, வியாக்கியானம் பேசுகிறீர்களே, நீங்கள் எல்லாம் மனிதர்கள் தானா? நீங்கள் மனிதர்கள் என்பதாக மனித உருவத்திலே வாழக்கூடிய மிருகம் என்பதை மீண்டும் ஒரு மட்டம் நீங்கள் நிரூபித்திருக்கிறீர்கள். ஆதலால் அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, நாம் முழுமையாக நம்முடைய எதிர்ப்புகளை காமிக்க வேண்டும். இதற்காக யார் போராட்டம் பண்ணினாலும் அந்த போராட்டத்திற்கு நீங்கள் செல்லுங்கள், அந்த போராட்டத்திற்கு பின்னால் உங்களுடைய குரல்களை நீங்கள் கொடுங்கள். நம்மளால் முடிந்த அளவுக்கு இந்த எதிர்ப்பு கலைகளை நாம் சேர்க்க வேண்டும். இனி இதே போன்றுள்ள ஒரு நிலைமை ஏற்படக்கூடாது. இனி ஒரு விஷயம் நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னார், இன்றைக்கு நாம் தான் இப்படியெல்லாம் பேசுகிறோம், இப்படியெல்லாம் செய்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பாருங்கள். எந்த ரசூலுல்லாஹ்வை கேவலமானவராக, எந்த ரசூலுல்லாஹ்வை எட்டு கட்டுகிறார்களோ இவர்களுடைய பொருட்களைத்தான் நாம் அதிகமாக உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இவர்களுடைய பொருட்களைத்தான் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த ரசூலுல்லாஹ்வை, இந்த தூதரை எந்த அளவுக்கு இழிவுபடுத்த முடியுமோ இதுல இஸ்ரேல் தான் இதை செய்திருக்கிறார். அமெரிக்காவில் வைத்து இதை செய்திருக்கிறார். இஸ்ரேல் செய்திருக்கிறார். இஸ்ரேல்ல உள்ள ஒரு பாதிரியார் நாய், உங்களுடைய கருத்தெல்லாம் பேசினா என்னன்னு பேச வேண்டியது வரும். நீங்கள் துறவரத்தை மேற்கொள்கிறோம் என்ற பெயரிலே எவ்வளவு அநியாயம் நீ பேசி அவன் அந்த படத்தை எடுத்திருக்கான். இதுல என்ன செய்யறோம் என்று சொன்னால், நாம் தான் இவர்களுடைய பொருட்களை அதிகமானவர்களாக உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். நம்மளால் முழுமையாக தவிர்த்து கொள்ள முடியாவிட்டாலும் கூடிய சீக்கிரத்தில் கொஞ்சமாவதாவது இந்த அமெரிக்கன் இஸ்ரேலுடைய பொருட்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்முடைய எந்த ஒரு பொருளை வாங்கினா நீங்க பாருங்க, அமெரிக்கா பொருள் 20 ரூபாய், இலங்கை பொருள் 30 ரூபாயா? இலங்கை பொருளை வாங்குங்க. அமெரிக்கன் பொருள் 20 ரூபாய், பாகிஸ்தான் பொருள் 50 ரூபாயா? பிரச்சனை இல்லை. காரணம், இவர்களுக்கு இப்படிப்பட்ட பொருளாதார உதவி எல்லாம் போனதற்கு காரணம், ஈராக்கை அடித்தார்கள், ஆப்கானை அடித்தார்கள். இப்படி எல்லாம் இவர்கள் அடிப்பதற்கு பொருளாதார உதவி செய்தது யார் தெரியுமா? நாம் தான். கத்தி வேண்டுமையானால் அவர்கள், குத்துறது வேண்டுமையானால் அவர்களாக இருக்கலாம். ஆனால் கத்தியை வாங்கி கொடுத்தவர்கள் நாமத்தான் இருக்கிறோம். அவர்களுடைய பொருட்களை நாம் வாங்க அவர்களுக்குத்தான் லாபமாக. அவனே சொல்கிறான், அமெரிக்காவில இருந்து வெள்ளை மாளிகையிலிருந்து வரக்கூடிய தகவல் எனது உலகம் முழுவதும் அமெரிக்காவுடைய பொருட்கள் சேல்ஸ் ஆகுவதனால்தான் நாங்கள் ராணுவத்திற்கு அதிகமாக செலவழிக்க முடிகிறது. அப்ப இஸ்லாமியர்களை அழிப்பதற்கு நாம் தான் காசுகளை கொடுத்து கொண்டிருக்கின்றோம் என்பதையும் நாம் ஒத்துக்கொண்டு இவர்களுக்கு நாம் அதிகமான எதிர்ப்புகளை நம்முடைய பேச்சின் மூலியமாக, எழுத்தின் மூலியமாக, போஸ்டர்கள் மூலியமாக, போராட்டங்கள் மூலியமாக எப்படியெல்லாம் உங்களால் எதிர்ப்புகளை காமிக்க முடியுமோ அப்படியெல்லாம் உங்களுடைய எதிர்ப்புகளை நாம் காமிக்க வேண்டும். இனி இதே போன்றுள்ள ஒரு நிலைமை இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்திலே ஏற்படக்கூடாது. இப்படி செய்தவர்கள் சமுதாய சட்டத்திற்கு முன்னால் தண்டிக்கப்படக்கூடிய அளவுக்கு நாம் நம்முடைய கருத்துக்களை சமுதாயத்தில் பறிக்க வேண்டும். சும்மா ஏதோ நடந்துச்சு வருத்தப்பட்டு போறது கிடையாது. இப்படி போனோம் என்று சொன்னால் இனி ரசூலுல்லாஹ்வை இனி அடுத்து என்னெல்லாம் செய்ய முடியுமோ அப்படி எல்லாம் செய்வான். குர்ஆனை பிடிச்சி எரிச்சார். நம்ம தமிழ் படங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். எத்தனை படங்கள்ல முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக காமித்தார்கள். வாயை மூடிட்டு தான் இருந்தோம். எதுக்கெல்லாமோ போராட்டம் பண்ணிக்கிறோம். குர்ஆனை படிக்கிறோம், படங்கள்ல குர்ஆன் ஓடுது, ஹதீஸ் புகாரி ஓடுது. உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்காதீங்க. நான் இடையில அந்த பயானுக்காக ஒவ்வொரு வாரமும் பார்ப்பேன். அதுல ஒரு படத்துல என்ன செய்திருக்கிறான் என்று சொன்னால், சஹீஹுல் புகாரில இருந்து ஒரு ஹதீஸ் அப்படி படிக்க வராது. படத்துல என்ன செய்யப்படுது? மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, இந்த ஹதீஸ் ஓடுது. அப்ப எந்த அளவுக்கு நம்மளை இவர்கள் தெருவுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள், நாம் இதை எந்த அளவுக்கு நாம் இதை எதிர்கொண்டிருக்கின்றோம்.
நம்முடைய போராட்டங்களை நாம் எந்த அளவுக்கு இதற்கு எதிராக நாம் ஆக்கியிருக்கின்றோம் என்பதை சிந்தித்துக் கொண்டு இனி இதே போன்றுள்ள நிலைமை வராமல் நாம் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி செய்தவனுடைய வாழ்க்கைகளை நாசப்படுத்துமாறாகட்டே அல்லாஹ் அவனுக்கு ஹிதாயத்தை கொடுக்கணும். அப்படி ஹிதாயத்தை அல்லாஹ் கொடுக்காவிட்டால் அவனுடைய அந்த குரோதத்திலிருந்து அல்லாஹ் இந்த உலக முஸ்லிம்களை காப்பானாக. இஸ்லாத்திற்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா சக்திகளையும் அல்லாஹ் முறியடிப்பானாக. அவர்களுடைய போராட்டங்களை அல்லாஹ் முறியடிப்பானாக. அவர்களுடைய பொருளாதாரங்களை அல்லாஹ் நாசமாக்குவானாக என்று பிரார்த்தித்தவாறு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாக்கு தாவானா.